வளம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழுக்கும் தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். உங்கள் பொன்னான நேரத்திலிருந்து சிறு துளிகளை வேண்டி நிற்பது திருச்சியிலிருந்து ஜெயசுமிதா. முடியரசன் முழக்கம் என்ற தலைப்பில் வீறு கவிராயரின் கவி புரட்சியை மையப்படுத்தி உரையாற்ற உள்ளேன். ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் என கவிகளுக்கு அழகியதோர் இலக்கணம் வகுத்து அதன்படி வாழ்ந்தும் காட்டியவர் வீறு கவிராயர் முடியரசனார். உடலுயிரை பொருளென கருதாதிந்த உலகத்தை உருவாக்கிய தோள்கள் கொடுமைகளை பிடிமைகளை வறுமை தந்த கோணல்களை இன்னும் எத்தனை நாள் சுமக்கும் என உழைப்பாளிகளின் உயர்வையும் அவர்கள் படுகின்ற அவஸ்தையையும் அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது வீறு கவிராயரின் புதியதொரு விதி செய்வோம். விளையும் பயிர் இளமையிலே தெரியும் என்பதற்கிணங்க பெரும்புலவரான தன் தாய் மாமா துரைசாமியின் அடிநிழலில் இளம் வயதிலேயே தமிழ் பற்றையும் இலக்கிய வளத்தையும் வளர்த்துக் கொண்டார். கடவுளை பாடும் கவிஞனாக தன் கவியுகத்தில் காலடி எடுத்து வைத்த இவர் சுயமரியாதை இயக்க சிந்தனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு நாடு மொழி சமூகம் போன்ற உயர் கொள்கைகளை தம் கவிதைகளின் பாடுபொருளாக்கினார். அதன் மூலம் கவிதை வழி புரட்சிக்கு வித்திட்டார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ன மகாகவி முழங்கிய சாதி ஒழிப்பு கொள்கைகள் இவர் தம் படைப்புகளிலும் வெளிப்பட்டன. சாதி என்பது நமக்கு ஏனோ என்ற இவரின் முதல் கவிதையின் தலைப்பே இதற்கு சிறந்த சான்று எனலாம். இத்தகு உயர் சிந்தனைகள் இவரது படைப்போடு நின்று விடாமல் வாழ்க்கையிலும் பிரதிபலித்தன. அதனால் தான் குன்றக்குடி அடிகளார் பாராட்டினார், சாதிகள் ஒழிய வேண்டும் என கவிதைகளிலும் மேடைகளிலும் பேசுகின்ற கவிஞர்களுள் அதனை தம் வாழ்வாக்கியவர் முடியரசனார் என்று. அரிய பதவியான அரசவை கவிஞர் என்ற பதவி தன்னை பலமுறை தேடி வந்த பொழுதிலும் தன் அரசியல் கொள்கைகளுக்கு அரசு பொறுப்புகள் ஒரு தடையாகிவிடக் கூடாது என்பதற்காக துணிந்து மறுத்த புரட்சியாளர் அவர். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்பதற்கிணங்க பாரதிதாசனாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவராக இவர் இருந்தார். என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்றெல்லாம் பாரதிதாசனால் பாராட்ட பெற்றவர் இவர். கவியுகம் உள்ளளவும் இவரது பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் என்பதில் ஐயம் ஒன்றில்லை. வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.